la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. 75 வயசுங்கிறது கேப் மோடிக்கு பொருந்தாது. அது எப்படி பொருந்தாது? காமராஜ் வந்து ஆட்சியில் இருக்கவங்க எல்லாம் கட்சி பணிக்கு போகணும்னு சொல்லும்போது நெஹ்ரு சொன்னாரு நான் போறேன்னாரு. நீங்க போறீங்கன்னா அந்த திட்டத்தையே நான் பின்வாங்கிக்கிறேன்னாரு. நெஹ்ரு எக்ஸெப்ஷன், அதே மாதிரி மோடி எக்ஸெப்ஷன். உங்க திட்டமும் தெரியும், மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில எப்படியாவது பிணக்கு வந்துடாதா, எப்படியாவது இந்த ஆட்சி விழுந்துடாதான்னு நினைக்கக்கூடிய சோனியா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கும்பலோட ஒரு ஆளாட்டி நீங்க பேசுறதும் ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த மித்திர பேதத்தெல்லாம் இங்க வச்சுக்காண்டா மாதேஷ். இந்த நாட்டின் மானத்தை மோடி காப்பாத்தினதா நீங்க சொல்றீங்க. இந்த நாட்டையே காப்பாத்தினவங்க, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க காங்கிரஸ் சார், நேரு காங்கிரஸ் சார். அந்த வழி வந்தவர் சோனியா காந்தி, அந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டவங்க, அவங்களுடைய கணவர் உயிரை விட்டாங்கன்ற வரலாறு எல்லாம் நீங்க மறைச்சிட்டு அவங்களை இத்தாலி பெண்மணி நீங்க ஹைலைட் பண்றது என்ன விதத்துல நியாயம்? அது இத்தாலி பெண்மணி தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் அடிச்சார் பாருங்க அவருக்கு வியூகத்துல. அப்படி ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர், ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர். என்ன சரண்டர்? பிரதர் சைக்கிள் ஓட்ட நானும் வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சரண்டரா? அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டின ஸ்டாலினை தமிழ்நாட்டில் உங்க கூட ஓட்ட விருப்பப்படுறேன் பிரதர்னு சொன்னாருன்னா என் கூட என்னைக்கு நின்னுங்க பிரதர்ங்கிறத அவரு ராகுல் கேட்கிறாரு. ராஜ்நாத் சிங் 2029 மோடி தான் பிரதமர்னு சொல்லி இருக்கிறாரு. அமித்ஷா 2029 மோடி தான் பிரதமர்னு சொல்லி இருக்கிறாரு. ஆயுட்கால பிரதமர் மோடி தான்ங்கிறது நம்ம கருத்து. ஆயுட்காலம் எஸ், அவருக்கு லைஃப் டைம் வர அவர் தான் பிரதமர் நம்ம கருத்து. எல்லாருக்குமே ஒரு ஓய்வு இருக்கும் சார், ஓய்வு காலம். எல்லாருக்கும் ஒரு டென்யூர் தான் சார். ஓய்வரியா உதயசூரியன் மோடி. அவர் அளவுக்கு அதிக நேரம் வேலை பார்த்த ஒரு பிரதமர் இந்தியாவில் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் நாட்டுக்காக, புகழுக்காக, நாட்டின் புகழை உயர்த்த அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு. என்ன நேரம் அதிகமா வேலை பார்த்தாரு? 24 மணி நேரத்தில் அதிக நேரம் உழைக்கிற பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி தான். உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன செய்ய? யார் டேட்டா கொடுத்தது? இது எங்க இருந்து எடுத்தீங்க? இதுக்கெல்லாம் டேட்டா தேவையா? வெளிப்படையா தெரியாதா? மணிப்பூர் போயிட்டாரா மோடி? எதை செய்யணும், யாரை வச்சு செய்யணும்னு அவருக்கு தெரியும். மோடிக்கு சீமான் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. ஒரு குடும்பம் மோடிக்கு அண்ணன் சீமான் மீதா கண்டிப்பா உண்டு. மோடி எங்கேயாவது சீமான பத்தி பேசியிருக்காரா? நான் மோடியை பற்றி சொன்னது எது தப்பா இருக்கு மாதேஷ்? இல்ல சார், நீங்க அனுப்புற கடிதங்கள் சிஎம்ஓ ஆபீஸ்க்கு போகுது. ரைட். சசிகலா பற்றி மோடி எங்க பேசியிருந்தாரு? நம்ம சொன்னோம்ல. சரி, நடந்தது இல்ல? நடந்தது. அதேதான், விடுங்க. வீட்டை விடவே மாட்டார், அவரே பிடிச்சிப்பாரு. ஓய்வெல்லாம் அவருக்கு எண்ணமே இல்ல, அவருக்கு அரசியல் ஓய்வே இல்ல மோடிக்கு. அப்படியா? செல்ஃப் ரியலைசேஷனோட நாட்டின் நலன், பாஜகவின் நலன், ஆர்எஸ்எஸ் நலன் எல்லாம் சேர்ந்துதான் மோடி அதை சொல்றாரு. புகழுக்காக தான் அவர் இந்த ஆட்சியை பண்றாரு. கடைசியில மக்கள் தானே முடிவை தீர்மானிக்க போறாங்க, யாரா இருந்தாலும். கண்டிப்பா மக்கள் வந்து 3வது முறை மோடிக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்காம விட்டது தவறுன்னு 4வது முறை தனி மெஜாரிட்டி கொடுப்பாங்க. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ். இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடியது மோடியை பத்தி சார். மோடியை பற்றினா உங்களுக்கு உடனே ஒரு சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. 2029 நான் தான் பிரதமர் அப்படின்னு அவரே பிரகடனப்படுத்திக்கிறார் மோடி. டெல்லியில் நடந்த நிதி தொழில்நுட்ப விழாவில் வந்து பேசும்போது மீண்டும் நான் தான் வரப்போறேன், இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நடக்க போகிறது அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அமுத காலம் தொடரும், அமுத காலம் வரும். சொல்லுங்க. பாட்டாவே பாடுவீங்க போல தெரியுதே. சொல்லுங்க மதேஷ். என்ன சார், ஒரு அதீத ஒரு இதுல இருக்கார் போல, உற்சாகத்துல இருக்கார் போல, ஒரு அதீத கற்பனையில, அதுவும் ஒரு கற்பனை உலகில் மிதக்கிறார் போல மோடி. இப்பதான் தொடங்குது 3வது முறை ஆட்சி. தொடங்கி 6 மாசம் 1 வருஷம் கூட டச் பண்ணல. அதுக்குள்ளாரே அடுத்தும் நான் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? எதற்காக இவ்வளோ முன்னாடி முன்மொழிஞ்சு இதெல்லாம் சொல்லிக்கிறார் அவரே? அவருக்கு அவரே சொல்லிக்கினா எப்படி? மக்கள் முடிவு பண்ணணும்ல, அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணணும்ல, நிறைய இருக்குல்ல. அதுக்குள்ளாரே யாரும் அந்த இடத்த பிடிச்சிடக்கூடாது, இல்லை யாருன்னா அதுக்கு போட்டிக்கு வர்றவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்க வர ஒதுக்கிக்கோங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவரை பிரகடனப்படுத்திக்கிறாரா மோடி? மோடி ஃபார் PM 2029 டீம், எங்க டீம், குஜராத் டீம், இந்தியா ஃபுல்லா உள்ள சமூக அரசியல் பொருளாதார ஜாதிய பின்னணி பின்புலங்களை சொல்லதுக்கு பாரத் பதக்கு
எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. அது 2014 மோடி பிரதமராக வந்த ஆண்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. நாங்கள் தொடர்ந்து அந்த பணிகளை செய்துட்டு இருக்கிறோம். 2024 தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே மோடி ஃபார் பிஎம் 2029 நாங்களும் மோடி என்ன செய்யணும், என்ன செய்தால் 29க்கு அது மோடிக்கு பலம் சேர்க்குங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். 24 ரிசல்ட் வந்த பிறகு எங்களோட பணிகளை வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப வேகமாக செய்ய ஆரம்பித்தோம். இதில் 75 வயசுங்கிறது கேப்பு மோடிக்கு பொருந்தாது. அது எப்படி பொருந்தாது? காமராஜ் வந்து ஆட்சியில் இருக்கவங்கெல்லாம் கட்சி பணிக்கு போகணுன்னு சொல்லும்போது நெஹ்ரு சொன்னார் நான் போகிறேன்னாரு. நீங்கள் போகிறீங்கன்னா அந்த திட்டத்தையே நான் பின்வாங்கிக்கிறேன்னாரு. ஸோ நெஹ்ரு எபோவ் அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல், மோர் நெஹ்ரு எக்ஸெப்ஷன். அதே மாதிரி மோடி எக்ஸெப்ஷன். மோடி எக்ஸெப்ஷன் RSS சொல்லிச்சா? RSS அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா? கடந்த தேர்தலிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல RSS இந்துத்துவ அமைப்புகள் வேலை செய்யாதனால தான் பைசாபாத்லயே தோத்தாங்க அப்படின்ற ஒரு டேட்டாலாம் நம்ம கிட்ட இருக்கு சார். பத்திரிகையாளர்கள், நம்ம சோர்சஸ் சில தகவல்கள் சொல்றாங்க. உங்க திட்டமும் தெரியும், மோடிக்கும் RSSக்கும் இடையில எப்படியாவது பிணக்கு வந்துடாதா, எப்படியாவது இந்த ஆட்சி விழுந்துடாதான்னு நினைக்கக்கூடிய சோனியா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கும்பலோட ஒரு ஆளாட்டி நீங்க பேசுறதும் RSSக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தாயும் பிள்ளையமா தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மித்திர பேதத்தெல்லாம் இங்க வச்சுக்காண்டாம் மாதேஷ். RSS உள்ள எல்லாருக்கும் தெரியும். பெரிய தலைவர்ல இருந்து சாதாரண RSS தொண்டர் வர, அதுல ஈடுபட்டு இருந்தவங்க வர, அதுல ஆதரவு வளையத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தினது மோடி தான். அத்வானியும் வாஜ்பாயும் சோனியா கிட்ட தோத்திருந்த சூழ்நிலையில 3வது முறையும் இந்த நாட்டில் வந்து சோனியா காந்தி வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா இந்த நாட்டோட நேஷன் தேரியே அடிபட்டு போயிருக்கும். இந்த நாடுங்கிறது வந்து உலக அளவில் ஒரு இத்தாலி பெண்மணியை ஆதரிச்சு, இத்தாலி பெண்மணி கையில் இந்த நாடு போனாலும் இந்த நாட்டு மக்கள் தங்களுக்குள்ள உள்ள ஜாதி மத பிளவுகளால இத்தாலி பெண்மணி கையில் 3வது முறையும் அரசு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் ஆயிடுவாங்க. சுதந்திர போராட்டமே கேலிக்கூத்துங்கிற லெவல்ல ஆயிரும். அதனால அந்த நாட்டின் மானத்தையே காப்பாத்தினது மோடிங்கிறத நம்ம ஆணித்தரமா சொல்றோம். நாட்டின் மானம்னு சொல்லும் போது என் அண்ணன், என்னோட மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருச்சி வேலுச்சாமி எப்போ கண்டாலும் உனக்கு நீ RSS பிஜேபியோட நிறுத்திக்கோ, நாட்டின் மானம்னு கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு என்ன வான் பண்ணுவார் என் அண்ணன். அவருக்கு அந்த உரிமை உண்டு, நான் அதை மறுக்க வரல சார். இத்தாலி பெண்மணின்னு சோனியாவை ஹைலைட் பண்றீங்க. அவங்க அதுல இருந்து விலகி போயிட்டாங்க. இன்றைக்கு அவங்க வந்து ராஜ்யசபா மூலமா MP ஆகுறாங்க. அந்த கட்சிக்கு அவங்க தான் எல்லாமாவும் இருக்காங்க, ரைட்டு. ஆனால் இந்த நாட்டை நம்பி வந்தவர்கள், இந்தியாவை நம்பி வந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை இந்த நாட்டுக்காக இழந்திருக்காங்கல்ல, பறி கொடுத்திருக்காங்கல்ல, தாலியை பறி கொடுத்திருக்காங்கல்ல. இந்த நாட்டில் நடந்த ஒரு துயர சம்பவம் தானே அது. அது பிஜேபிக்கும் வருத்தமான ஒரு சம்பவம் தானே அது. கண்டிப்பா பாஜக வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு முன்னாள் பிரதமர், ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மரணம், ஒரு வன்முறை இதில் தான் அது பார்க்குறாங்க. நான் மீண்டும் அதை தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல என் தம்பி சீமானுக்கும் எனக்குள்ள மாறுபட்ட கருத்துங்கிறத நான் என்னைக்கும் என் கருத்தில் தெளிவாக இருப்பேன். ஒரு நேஷனல் லீடர் கொல்லப்பட்டதை ஒரு தேசிய ஒரு பேரிழப்பாக தான் பாஜகவும் அதில் பார்க்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாஜ்பாய் பார்த்தாரு, எல்லாமே அந்த உணர்வு உள்ளவங்க தான். ஆனால் தியாகி தான், அவங்களும் ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல சோனியாவும். 2 தடவைங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து அந்த ஆட்சியின் தன்மை, அந்த ஆட்சி எல்லாமே வந்து ஒரு பெரும்பான்மையான இந்து சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் வந்து அங்கே கோலோச்சக்கூடிய தன்மை சோனியா, மன்மோகன் சிங் 10 வருஷம் ஆட்சியில் இந்தியாவில் இருந்துங்கிறது, அந்த ஆட்சியின் தன்மை, அங்கே யார் அதிகாரத்தில் இருந்தாங்கங்கிறதெல்லாம் கூர்ந்து கவனிப்பவங்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அந்த ஆட்சி எதை நோக்கி போனது, அந்த ஆட்சி மீண்டும் 3வது முறை வந்திருக்கும் என்றால் இந்தியாவின் சமூகத்தன்மை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அதை அரெஸ்ட் பண்ணதுக்கு வாஜ்பாயும் அத்வானியும் தோல்வியடைந்த சூழ்நிலையில் ஒரு RSSங்கிற தாயின் வீரமிக்கு, திறமை மிகு, கடும் உழைப்பாளியான பிள்ளை மோடி அதை நிரூபிச்சு காட்டினார். தாயின் மானத்தை காப்பாற்றினாரு, கட்சியின் மானத்தை காப்பாற்றினாரு, நாட்டின் மானத்தை காப்பாற்றினாருங்கிறதான் உறுதியான ஒரு உண்மை தகவல். இது வந்து எல்லோர் உணர்விலும் இருக்கக்கூடியது. நான் ஓங்கி அடிச்சு பேசிட்டேன். இன்னும் இதுல கூட வேலுச்சாமி என்ன விமர்சனம் பண்ணுவாரு, நீ நாடுன்னு எப்படி சொல்லலாம்டான்னு கேட்பாரு. நான் மறுக்க வரல, நான் அந்த இடத்துக்குள்ள மீண்டும் அதை லெங்க்தியா கொண்டு போலங்கிறனால தான் எங்க அண்ணன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் நாடுன்னு சொல்லதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்பாருங்கிறதும்
நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். பட் என்னோட கருத்து அதையும் சேர்த்து தான். இந்த நாட்டின் மானத்தை மோடி காப்பாத்தினதா நீங்க சொல்றீங்க. இந்த நாட்டையே காப்பாத்தினவங்க, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க காங்கிரஸ் சார், நேரு காங்கிரஸ் சார். அந்த வழி வந்தவர் சோனியா காந்தி, அந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டவங்க, அவங்களுடைய கணவர் உயிரை விட்டாங்கன்ற வரலாறு எல்லாம் நீங்க மறைச்சிட்டு அவங்களை இத்தாலி பெண்மணி நீங்க ஹைலைட் பண்றது என்ன விதத்துல நியாயம்? அது இத்தாலி பெண்மணி தான் சொல்லணும். மதேஷ், இந்த நாட்டின் பிரதமராக தகுதி பெற்றவராக இருந்தவர், இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க, அங்கீகரிச்சாங்க சோனியா காந்தி. ஆமா தானே? இல்ல மதேஷ், அதுல இடத்துல இது தமிழ்மணிக்கும் குணாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சன் நியூஸ்ல. சோனியா பிரதமர்னா முலாயம் சிங் யாதவ் சம்மதிக்க மாட்டாரு, அதனால அவங்களுக்கு மெஜாரிட்டி வராதுன்னு தான் அவங்க வந்து மன்மோகன் சிங்கை பிரதமராக சொன்னாங்க. காங்கிரஸ் அவங்க தான், அந்த குடும்பம் தான் காங்கிரஸை ஒன்றிணைக்கும், அதை நான் மறுக்க வரல. காரணம் இன்னும் மோடி அந்த புள்ளியில தான் அந்த கட்சியை அந்த குடும்பத்தை டேக் ஆன் பண்றாரு. பாரசைட்ஸ் ஒட்டுணிகள் தமிழ்நாட்டில் அடிச்சார் பாருங்க அவருக்கு வியூகத்துல. அப்படி ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர், என்ன சரண்டர் பிரதர்? சைக்கிள் ஓட்ட நானும் வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சரண்டரா என்ன சார்? இல்லங்கிறீங்களா மதேஷ்? அது நீங்க எதை சொல்ல வந்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. கரெக்டா அதானே சைக்கிள் ஓட்டுற விஷயத்தை தானே சொல்றீங்க. அப்ரிஷியேட்டிவ், அதேதான். அதாவது கலைஞர் நாணய வெளியீட்டு விழா, கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் போனது மோடி சொல்லிதாங்கிறத அண்ணன் ரஜினிகாந்த் அந்த விழா, அந்த கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அந்த அமைச்சர் பேர் என்ன, தேமா வேலு, புத்தக வெளியீட்டு விழா அண்ணன் சொன்ன பிறகு இவர் ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டின ஸ்டாலினை தமிழ்நாட்டில் உங்க கூட ஓட்ட விருப்பப்படுறேன் பிரதர்ன்னு சொன்னாருன்னா, என் கூட என்னைக்கு நின்னுங்க பிரதர்ங்கிறத அவரு ராகுல் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? அதாவது சென்னையில சைக்கிள் ஓட்ட வரன்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல் நாங்க உங்க கூட தான் சைக்கிள் ஓட்டி ஆகணும், எங்க சைக்கிளும் ஓடுற மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்கன்றீங்களா? தமிழ்நாட்டு அரசியலுக்காக மட்டுமல்ல, ஆல் இந்தியா அரசியல்ல மோடியை கவிழ்த்திரலான்னு கனவு காண்றாரு ராகுல் காந்தி. அதுக்கு ஸ்டாலினுக்கு 22 முக்கியம்னு கனவு காண்றாரு. அதுலதான் மோடி தன்னோட நுண்ணிய அறிவால வச்சாரு, வெட்டு சரண்டர் ஆனாரு ராகுல் காந்தி ஸ்டாலின் கிட்ட. எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எங்களுக்கு மோடி என்னைக்கு அந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி பாரசைட் ஒட்டுண்ணின்னு சொன்னாரோ, அந்த ஒட்டுண்ணிய எங்கெங்க கட் பண்ணணுமோ அந்த வேலையை தான் நாங்க பண்ணுவோம். நாங்களும் இதைத்தான் பண்ணணும். இதுல வந்து சகோதரன் கல்யாண் ராமனுக்கெல்லாம் வருத்தம் இருக்கும். அவன் சகோதரன் தான் கல்யாண் ராமங்கிறதுல மாற்றம் இல்லை. பட் நம்ம நேர்மையா நாணயமா என்ன செய்யறோங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம கருத்துக்களை சொல்றோம். அந்த வகையில மோடிக்கு திறமையில ஒரு இடத்துல ஒட்டுண்ணியை வந்து டவுன் சைஸ் பண்ணிட்டார். ரைட் சார். வெளியே பிரச்சனை எதிர்கட்சிகள் எல்லாம் மோடி நல்லா ஃபேஸ் பண்ணுவாரு. உங்க வாதத்துக்கே நான் வர. ரைட், உள்ளார வாங்க. உள்ளார பிரச்சனை முளைக்குமே. உள்ளார மோடி இடத்துக்கு ஆசைப்படக்கூடிய பலர் வந்து இருக்காங்களே அங்க. அமித்ஷாவே அந்த ஆசையில தான் சார் உட்காந்துங்கிறாரு அப்படின்றது பல தகவல்கள் சொல்றாங்க. நிதின் கட்கரி இருக்காரு, அதே போல ஏமந்த பிஸ்வா சர்மா இருக்காரு, பலர் இருக்காங்கல்ல. ராஜ்நாத் சிங் மறந்துடும் பாருங்க. ராஜ்நாத் சிங் 2029 மோடி தான் பிரதமர்னு சொல்லி இருக்கிறாரு. அமித்ஷா 2029 மோடி தான் பிரதமர்னு சொல்லி இருக்கிறாரு. ஆயுட்கால பிரதமர் மோடி தான்ங்கிறது நம்ம கருத்து. ஆயுட்காலம் எஸ், அவருக்கு லைஃப் டைம் வர அவர் தான் பிரதமர் நம்ம கருத்து. எல்லாருக்குமே ஒரு ஓய்வு இருக்கும் சார், ஓய்வு காலம். எல்லாருக்கும் ஒரு டென்யூர் தான் சார். ஓய்வரியா உதயசூரியன் மோடி. உதயசூரியன் திமுக சிம்பல். ரைசிங் சன், ஓய்வரியா சூரியன். இவரு ஓய்வரியா சூரியன் கலைஞர். அந்த இது இன்டிபேக்டிபிள் ஒர்க்கருங்கிறது மோடிக்கு பொருந்தும். அவர் அளவுக்கு அதிக நேரம் வேலை பார்த்த ஒரு பிரதமர் இந்தியாவில் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் நாட்டுக்காக, புகழுக்காக, நாட்டின் புகழை உயர்த்த அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு. என்ன நேரம் அதிகமா வேலை பார்த்தாரு? 24 மணி நேரத்தில் அதிக நேரம் உழைக்கிற பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி தான். உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன செய்ய? யார் டேட்டா கொடுத்தது? இது எங்க இருந்து எடுத்தீங்க? இதுக்கெல்லாம் டேட்டா தேவையா? வெளிப்படையா தெரியாத இது மற்றவங்கள பிரதமர்களை நான் கமெண்ட் பண்ண விரும்பல. அது மோடி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மணிப்பூர் போயிட்டாரா மோடி? எதை செய்யணும், யாரை வச்சு செய்யணும்னு அவருக்கு தெரியும். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ங்கிறதுனால தான் யூபிஏ வந்து 2014 அமித்ஷாட்ட கொடுத்தாரு. அமித்ஷா பெரிய வெற்றியை பெற்றாரு. இன்னொன்னு சொல்றேன், எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் காமராஜ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை அமித்ஷா பண்ண மாட்டாரு நாங்க நம்புறோம். புரியுதா? அமித்ஷாவே நாளைக்கு ஒரு த்ரெட்டா கூட மாறலாம் இல்ல?
ஆர்எஸ்எஸ்ஸே கூட மோடியை ரசிக்காமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட நாளைக்கு அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன், வேற ஒரு தலைவர் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம்ல. அத்வானியை விடவா சார்? அத்வானியே ஓரங்கட்டினவங்க சார் ஆர்எஸ்எஸ். மோடி எப்படி சார் அது ஏதோ செல்லப்பிள்ளை, அதுதான் தங்கப்பிள்ளை அப்படின்னு உட்கார வச்சுக்குமாங்களா என்ன? இண்டி கூட்டணியால மோடியை ஒன்றும் பண்ண முடியாது, அது வேலைக்காகாது. அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளையே காங்கிரஸை பாரசைட்டுன்னு மோடி காங்கிரஸை விட்டு அப்படியே டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்ட்ராட்டஜியில் போவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வராதான்னு, அதுவும் 240 சீட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைமைக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை வராதான்னு நீங்க சொல்றீங்க. 400 சீட்ல இருந்த ராஜீவ் காந்திக்கு விபி சிங் ஒரு பிரச்சனை பண்ணாரு, போபர் ஸ்டோர்னு வந்தாருன்னா வெளியே இருக்கவங்களால தோக்கடிக்க முடியாது. உள்ள இருந்து ராஜீவ் காந்தியை விபி சிங் போபர்ஸ் பிரச்சனையில அவரை சேலஞ்ச் பண்ணி எதிர்கட்சிகளின் ஒரு நாயகரா தோக்கடிச்சாருன்னா அது ஒரு அரசியல். ஆனா இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ மெஜாரிட்டி தான் 293. அந்த கட்சி அந்த மோடியை தோக்கடிக்க முடியாது. 4வது முறையும் தனி மெஜாரிட்டியில் வந்துருவாருங்கிற அச்சத்தில் ஏதாவது நடக்காதா? இப்படி காந்தாரியா ஏன் மாதேஷ் வயிறு எறிகிறீங்க? 24லே தடுமாறி தான் நம்ம மெஜாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றோம், மெஜாரிட்டி பிஜேபி ஆட்சின்னு நம்மளால சொல்ல முடியல. கரெக்டா இல்லையா? ஆமாவா? ஆனா 29ல வந்துருன்றது என்ன இது? அந்த கவர்மெண்ட் உங்களால தாங்க முடியாம இந்த தவறுகள்ல இருந்து பாடம் பிடிச்சி எந்தெந்த இடத்துல லாக்வானா விழுந்ததோ அதை சரி பண்ணி 29ல தனி மெஜாரிட்டி வந்துருவாருங்கிற அச்சத்துல தானே உள்ளுக்குள்ள இருந்து ஏதாவது பிரச்சனை வராதான்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்க மாதேஷ். இல்ல சார், இவ்வளவு சீக்கிரமா ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாருன்றதுதான் இந்த விவாதமே. நம்ம முந்திக்கல, நம்ம ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்சு இதை விவாதமா நம்ம எடுக்கல. மோடி அவசரமா சொல்றாரு 29ல நான் தான் கூட்டத்துக்கு வருவேன். ஏன் அடுத்த மாசமா அவர் தான் கூட்டத்துக்கு வருவாரு, ரைட்டுங்களா? அவர் இன்னும் ஒரு 4.5 வருஷம் கழிச்சு நான் தான் வருவேன், ஏன் அவர் அவசரமா சொல்றாருன்னு கேட்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷனோட அதை சொல்றாரு. இது சொல்லலன்னா பல ஆஸ்பிரன்ஸ் வருவாங்க, யாரும் மோடிக்கு எதிராக மூவ் பண்ண முடியாது மாதேஷ். நிதின் கட்கரின்னு ஒருத்தர் ரொம்ப நாளா அவர் மனதில் ஒரு மௌன போராட்டமே போயிட்டு இருக்குன்றாங்களே சார். கலைஞர் காலத்துல இருந்தே அன்பழகம் மாதிரி தொடர்ந்து திமுக இருக்கிற ஒரு துரைமுருகன், எனக்கும் அவருக்கும் உள்ள விமர்சனங்கள் உங்களுக்கு தெரியும். என்றாலும் அவரால் மூவ் பண்ண முடியாது, ஆஸ்பயர் பண்ணலாம். அதே மாதிரிதான் எல்லா கட்சியிலும் ஆஸ்பயர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. நிதின் கட்கரி ஆஸ்பயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் தேசிய தலைவரா இருந்தவர், அவரு ஒரு மூத்த தலைவர், அதனால ஆஸ்பயர் பண்ணுவாங்க. துரைமுருகன் ஆஸ்பயர் பண்ணுவாங்க. பட் என்ன மூவ் பண்ண முடியும்னு தான் கேள்வி. மோடிக்கு எதிராக யாருமே மூவ் பண்ண முடியாத லெவல்ல தான் மோடி இருக்கிறாரு. சப்போஸ் ஒரு இயக்கத்துல 400 சீட்டுக்கு மேல போயிட்டுன்னு வைங்க, அப்ப வெளியே இருந்து யாரும் எதிர்க்க முடியாதுன்னு உள்ள இருந்து ஒரு மூவ் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இல்லாததும் மோடி சென்ட்ரிக்கா அதுவும் கெயின் தான். 240 வந்தது மோடி சென்ட்ரிக்கா அதுவும் கெயின் தான். இப்ப நான் இது நீங்க சொல்றதுங்கிறதுக்காக தீயின்னா சுற்றாது, சர்க்கரைனா இனிச்சிராது. இந்த இடத்துக்குள்ள பாஜகவுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு 1 to 1 ஸ்டேட்ல காங்கிரஸ் லாபம் அடையும். அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அந்த 1 to 1 ஸ்டேட்ல காங்கிரஸ் கண்ட்ரோல்ல வச்சு பிஜேபி ஆட்சி அன்னைக்கு 3வது முறை கொண்டு வந்திருக்காருன்னா மோடிக்கு திறமை, சாமர்த்தியம், ஈர்ப்பு சக்தி, மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டது, அவருக்கு நிர்வாகம் எல்லாமே சேர்ந்து ஹியூமிலிட்டி எஃபெக்ட்ல தான் வந்துட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் இதை ஒத்துக்கிட்டு தான் அந்த கட்சியில பயணிக்கிறாங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இல்ல சார், மோடி சாதனை செய்கிறார், மோடி சாதிச்சு விட்டார், நேருவிடம் மிஞ்சி விட்டார், எல்லாத்தையும் சொல்றீங்க. இல்ல 4வது முறை வந்தாதான் நேருவை மிஞ்சினா அர்த்தம், ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காரு. பட் அவருடைய இப்ப அந்த ஓட்டம் நேருவை மிஞ்சக்கூடிய அளவுல தான் இருந்துட்டு இருக்குன்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ரைட்டு. அதே போல அண்ணாமலை, தமிழ்நாட்டுல அண்ணாமலை தான், அதே போல இந்தியா முழுக்கன்னா மோடி தான் அப்படின்றது. இது என்ன? அதுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும்ல, ஒரு எல்லை இருக்கும்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்ல. காலமே இல்ல சார், அப்படியே சார் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சார்? ஆயுட்கால பிரதமர் அப்படின்னு இது பட்டயம் போட்டு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கே சார். இதுதான் மன்னராட்சியா என்ன? அத்வானி தோல்வி அடைஞ்சதுனால தான் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. சத்ரியன் குருமூர்த்தி தான் கட்சி துண்டா போயிடக்கூடாது, குஜராத்தில் மோடி பாஜக, சத்தீஸ்கர்ல ரமன் சிங் பாஜக, மத்திய பிரதேசல சவுகான் பாஜக, ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜ் பாஜகன்னு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே மோடியை பிரச்சார குழு தலைவரா ஆர்எஸ்எஸ் உள்ள இந்தியா ஃபுல்லா உள்ள தன்னோட கான்டாக்ட், நாட்டின் நல்லெண்ண அக்கறை கொண்டு குருமூர்த்தி அதை பண்ணாரு. சப்போஸ் அந்த அசெம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுன்னா எல்லாரும் நாங்க மோடிக்கு ஈக்குவல்ன்றவாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில நுணுக்கமா அந்த இடத்துல மோடி முன்னிறுத்தப்பட்டார். முன்னிறுத்தப்பட்ட மோடி 118 சீட்டு 18% இருந்த அத்வானியை விட
டபுள் மடங்குக்கு மேல சீட்டு வந்து வெற்றி பெற்றாரு. 2 தடவை டபுள் மடங்கு வந்தாரு. இப்பவும் பிஜேபி இருக்கார்ல ஹையஸ்ட், 3மே ஹையஸ்ட் மோடியோட இது. அந்த கடைசியா வந்தது மோடிக்கு. ஆனா அவங்க சொன்ன பிரம்மாண்டம் கிடைக்கல இல்ல, அது ஒரு சர்க்கிள் தானே, அத வந்து ஹைலைட் பண்ணி எடுப்பாங்கல்ல. கண்டிப்பா மோடிக்கு லோவஸ்ட் தான். ஆனா பிஜேபி வரலாற்றுல இது மற்ற எல்லாத்த விடவும் ஹையஸ்ட் தான். அதாவது 14-19 தவிர்த்து அது மோடி. இந்த மோடியோட இந்த 240 35% ஓட்ஸ் கிட்ட வரும். அது வந்து ஹையஸ்ட் தான். இல்ல சார், இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து தனிநபர் துதிப்பாடலை பெரிதா அனுமதிக்காது. ஆனா இங்க மோடின்ற துதிப்பாடல் அதிகமா போகவும் அதை ஏன் ரசிச்சாங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி, 350 400 450, இந்தியாவே நாம தான், உலகமே நாம தான் அப்படின்னு இவங்க சொல்றத அவங்க வெற்றி நமக்கானது தான் இது அப்படின்னு அவங்க அனுமதிச்சாங்க. ஆனால் அந்த எல்லையை அவங்க தொடரல. அவங்க ரசிக்காத விதத்தில் சில விஷயங்கள் நடக்குமே, அவங்களே தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்யாம ஒதுங்கினாங்க யூபி போன்ற மாநிலங்கள்ல. அப்படியெல்லாம் அவங்க பார்த்தவர்கள் மீண்டும் ஒரு முறை அனுமதிப்பாங்களான்னு நான் கேட்கிறேன். அதுதான் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் நட்டா கலந்திருக்கிறாரு. ராம் மாதேஷ் ஜம்மு காஷ்மீருக்கு பொறுப்பாளராக போறாரு. தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். காங்கிரஸை ஒன்றுபடுத்தி வச்சிருக்கிறது அந்த குடும்பம் தான், இந்திரா காந்தி குடும்பம் தான். அது ஓர்மையா நிற்கிறாங்க. அல்லது காங்கிரஸ் வந்து அந்த குடும்பம் இல்லைன்னா டிஸ்இன்டெகிரேட் ஆயிருக்கும் காங்கிரஸும். ராஜேஷ் பைலட் காங்கிரஸ் இந்த மாதிரி பல ஸ்டேட்லையும் பல லோக்கல் லீடர்ஸ் தலைமையில் அந்த கட்சி போயிருக்கோம். அது ஒன்றுபடுத்தி யூனிஃபார்மா வச்சு இன்னைக்கு இண்டி கூட்டணின்னு ஒன்று வச்சிருக்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்கு உள்ள அதை யூனிஃபைங் ஃபோர்ஸா அந்த குடும்பம் காங்கிரஸ் இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது அதை தெளிவா அடிச்சு ஏறி எதிர்கொண்டு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அகாயசூர நாட்டு, அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சவராட்டு, அந்த அத்தனை வித்தைகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி படைத்தவராட்டு, ஈர்ப்பு சக்தி படைத்தவராட்டு, மிக கடுமையான உழைப்பாளியாக மோடி தேவை. இன்னும் பல ஆண்டுகள் மோடி தேவை. அந்த அதை வந்து மோடியும் உணர்றாரு. நாட்டுக்கு தான் தேவை, பாஜகவுக்கு தேவை, ஆர்எஸ்எஸ்க்கு தேவை, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை நிறைவேற்றதுக்கு தேவை. நீங்க நினைச்ச மாதிரி சீட்டு வந்திருந்தா இந்தியாவோட அந்த தன்மையை கூட மாறதுக்குள்ள சூழ்நிலை உண்டு. இதை மையமா வச்சு காங்கிரஸ்காரங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாங்கலாம் பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் சீட்டையே குறைச்சு விட்டாங்க. சோ இந்த யதார்த்த சூழ்நிலை, எந்த புள்ளியில எதிரி வந்து சீட்டை ஜெயித்திருக்கிறான், அந்த புள்ளிய எப்படி நாளைக்கு டைலூட் பண்ணி பாஜக தனி மெஜாரிட்டி வர்றது எல்லாமே மோடியால தான் முடியும். அதுக்குள்ள அறிவு, புத்தி கூர்மை, உழைப்பு, திறமை, சாகசம் எல்லாமே மோடிக்கு தான் தெரியும். இல்ல சார், பாஜகவினுடைய தாய் ஆர்எஸ்எஸ், அவங்க தான் வழி நடத்துறாங்க. வழிநடத்தக்கூடியவங்க இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா? மோடி தான் எல்லாமே. இந்த ஒரு நபர் அந்த கலாச்சாரம், ஒரு நபர் துதிப்பாடும் கலாச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் அனுமதித்ததே இல்லை சார். அனுமதித்தது இது வரைக்கும் அது அப்படியே கிடையவே கிடையாது. பைலா சார், ஆர்எஸ்எஸ் பைலா, அந்த 75 வயசு, அதையும் தாண்டி மீண்டும் அவருக்காக இது பண்ணுவாங்க, மாத்துவாங்க, பைலாவையே மாத்துவாங்களா என்ன, சட்டத்திட்டங்களையே மாத்துவாங்களா என்ன? மோடிக்காக மாறுமா என்ன? இதெல்லாம் நெகருக்காக மாறி இருக்கு மதேஷ், அதெல்லாம் மாறத்தான் செய்யும். ஆர்எஸ்எஸ் அப்படி கிடையாதே சார். அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு கடிவாளம் வச்சிருக்காங்களா இல்லையா மதேஷ்? அத்வானி தோல்வி அடைஞ்சாரு. அத்வானிக்கு பிறகு மீண்டும் அத்வானியை ப்ரொஜெக்ட் பண்ணா 3வது முறை தோல்வி அடையதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறக்காக மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் வெற்றி பெற முடியும்னு மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்போ மோடி வெற்றியில இருக்கிறார் மதேஷ். ஆர்எஸ்எஸ் தாயோட பிள்ளைகள்ல ரொம்ப விவேகமான, வெற்றியை கொடுக்கக்கூடிய, போர்க்களத்துல எதிரிய பந்தாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு பிள்ளையாட்டு மோடி இருக்கிறார் மதேஷ். இது சாத்தியப்படுத்த முடியுமா சார்? ஏன்னா 3 முறை பிரதமரா மோடி தொடர்ச்சியா இருந்துட்டாரு. 4வது முறையும் மோடி வரணும்னா இங்க வந்து எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை மோடி நடத்த ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இங்கு பிரச்சனைக்குரிய சில சமூகங்களோ மதங்களோ இருப்பது உங்களுக்கே தெரியும், அதை ஹைலைட் பண்றீங்க. இதையெல்லாம் மோடி சரி கட்டணும்னு நீங்களுமே ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க. அதையெல்லாம் சரி கட்ட முடியுமா இந்த 4.5 வருஷத்துல மோடியால? வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஆர்எஸ்எஸ் உழைப்பு, பாஜக காரியகர்த்தாக்களோட தியாகம், மோடிக்கு இமேஜ், வியூகங்கள், இத்துடன் இண்டி கூட்டணி வந்து அலையன்ஸை பெருசாக்கிட்டாங்க. பாஜக வாக்கு அதே அளவு இருந்தா கூட சீட்டு குறையதுக்கு காரணம் ஆம் ஆத்மியை சேர்த்துக்கிட்டாங்க. அது ஹரியானாவில் ஹெல்ப் பண்ணிச்சு. அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்தது பழைய காலகட்டத்தில் பிரிசனரா பாஸ்டா கூட நானே வந்து அது அப்பர் காஸ்ட், இது ஓபிசி உருப்படாதுன்னு நினைச்சோம். அது அகிலேஷ் யாதவ் சில வித்தைகளை பண்ணி உருப்பட வச்சுட்டாரு. மறுக்க வரல, அக்செப்ட் டிஃபீட். அது எனக்கு யூபியில டிஃபீட் தான். நான் யூபியை இந்த அளவு நினைக்கவே இல்லை. அப்ப இப்படி பல விஷயங்கள், சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ் கூட்டணி பெருசா இருக்குது. அதனால தமிழ்நாடு முதற்கொண்டு மோடிக்கு சீமான் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. ஒரு குடும்பம் மோடிக்கு அண்ணன் சீமான் மீது கண்டிப்பா உண்டு.
மோடி எங்கேயாவது சீமானை பத்தி பேசியிருக்காரா என்ன? நான் மோடியை பற்றி சொன்னது எது தப்பா இருக்கு மாதேஷ்? இல்ல சார், நீங்க அனுப்புற கடிதங்கள் சிஎம்ஓ ஆபீஸ்க்கு போகுது, ரைட்? சசிகலா பற்றி மோடி எங்க பேசியிருந்தாரு? நம்ம சொன்னோம்ல, சரி, நடந்தது இல்ல? நடந்தது. அதேதான், விடுங்க. இல்ல சார், நீங்க அனுப்பக்கூடிய கடிதங்கள் பிஎம்ஓ ஆபீஸுக்கு போகுது, ரைட்டு. ஆனா சீமானை ஹைலைட் பண்றாரா? எந்த இடத்துலயாவது சீமானை பற்றி பேசி இருப்பதாக ஒரு சின்னதா ஒரு சமிக்கை கூட தெரியலையே. பேச வேண்டிய அவசியம் இல்ல. மோடிக்கு சீமான் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. இன்னும் சொல்ல போனா சாதாரண ஒரு ஆளாட்டு 1% வாக்குல அந்த குடும்பம் ஒரு இனத்தை அழிச்சதுல எடுத்து அந்த குடும்பத்துக்கு எதிராக களமாடி இன்னைக்கு 8% வந்திருக்காருன்னு சொன்னா மனித குலத்துக்கே எதிரி மோடின்னு சொன்னாலும் கூட சீமானுக்கு வளர்ச்சி இது எல்லாமே அந்த இன அழிப்புல இருந்து வந்தது. இப்படி ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கு எதிராக 8% வாக்கு எடுத்திருக்காராங்கிறதா மோடி அதிசயப்படுறாரு. இன்னும் சொல்ல போனா 2024 ரிசல்ட் முடிஞ்ச பிறகு ஹோல் இந்தியா ரிசல்ட்டை பார்த்ததுல அகாலிடல் கீழே போன சூழ்நிலையில, பிஆர்எஸ் கீழே போன சூழ்நிலையில, ஜேஜேபி கீழே போன சூழ்நிலை, மாயாவதி கீழே போன சூழ்நிலையில சீமான் டபுள் மடங்கா வாக்க கொண்டு வரும்போது எப்படி ஒரு நேஷனல் இது இண்டி கூட்டணி இந்தியா அலைன்ஸ் பிளஸ் என்டிஎன் இருக்கும்போது ஒருத்தர் வந்தாருங்கிறத துல்லியமா தெளிவா பார்க்கறதுனால தான் 4வது முறையும் மைக்ரோவா எல்லா விஷயங்களையும் பார்க்கறதுனால தான் 4வது முறையும் பிரதமராக வருவாருங்கிற அந்த தகுதியும் திறமையும் அந்தஸ்தும் வாய்ப்பு மோடிக்கு இருக்குது மாதேஷ். அந்த வகையில அவர் காங்கிரஸுக்கு ஒவ்வொரு மூவையும் எப்படி ஸ்கட்டில் பண்ணணும்னு தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் ஒரு முடிவு எடுக்கலாம், பட் மக்களவை தேர்தல் வரும்போது கிராண்ட் அலையன்ஸை, இதை விட பெரிய அலையன்ஸை கொண்டு வரணுங்கிறதா மோடிக்கு நோக்கம். ரசிக்க மாட்டாரே சார் சீமான். எதிரிகள் யார் எந்த மாதிரி எதிரி சொல்றத கூட ரசிப்பாரு. ஆனா மோடி பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னு சொல்றாரு. அவங்க இவரை பாராட்டினா அதை ரசிக்க மாட்டார் சார். அவர் மொழி நடையிலே சொன்னா உங்க பொங்கலும் வேணா உங்க புளியோதரையும் வேணா நீங்க ஓரம் போங்கன்னு அவர் பிஜேபி கடுமையா எதிர்த்து தான் இந்த ஓட்டையும் வாங்கியிருக்காரு. அவர் 8% இந்த அங்கீகாரம். சீமான் பிரச்சனை அல்ல, தத்ரியாத்திய கோத்திரம் பாரசைட்ஸ் தான், ஒட்டுண்ணிகள் தான் அங்க பிரச்சனை. ஒட்டுண்ணிகள் கூட மாயாவதி பெயரக்கூடாது, ஒட்டுண்ணிகள் கூட சீமான் பெயரக்கூடாது, ஒட்டுண்ணிகள் கூட சந்திரசேகர ராவ் பெயரக்கூடாது, ஜேஜேபி சௌதாலா குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒட்டுண்ணி பக்கம் பெயரக்கூடாது, அகாலிடல் பெயரக்கூடாது. இதுதான் மோடிக்கு நோக்கம். இன்னும் அந்த இடத்துல ஒட்டுண்ணி கூட இருக்கவங்களையும் மோடி தன் பக்கம் எடுக்க முயற்சி பண்ணுவாரு, அல்லது ஒட்டுண்ணிக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மோடி முயற்சி பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார்ல. அப்ப நீங்க இதெல்லாம் உங்க விம்சன் ஃபேன்சிக்கு அரசியல் பார்க்க கூடாது. மோடி என்ன மூவ் பண்றாரு, மோடிக்கான திங்கிங் என்ன, மோடி 2029 மீண்டும் பிரதமர் அதுக்கு என்ன வியூகம், அதெல்லாம் மையமா வச்சுதான் ஒவ்வொரு இதையும் அவர் நகர்த்துவாரு. ஆனா நான் வேணா எழுதி கொடுக்குறேன், திமுகவோடு எந்த காலத்திலும் சீமான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது. அதே போல மோடியோடு பிஜேபியோடு எந்த காலத்திலும் சீமான் கூட்டணி வைக்க மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன், நீங்க வேணா வச்சுக்கோங்க. நான் அவர் இடத்துல கூட நான் சொல்றேன், நான் அது நடக்காது. மாதேஷ், அரசியல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி பெரிய புள்ளி மாதேஷ். சரி, அது சாதாரணமா ஒரு உணர்வுபூர்வமா கொந்தளிக்கிறவங்களுக்கு அது புரியாது. நான் தெளிவா சொல்றேன். 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தன்னோட அரசியல் நகர்வுகளை செய்ய ஆரம்பிக்கும் போது விஜயகாந்தோட கூட்டணி வைக்கக்கூடிய நோக்கமே ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடையாது. நாம கலைஞர்கிட்ட சொன்னோம், நீங்க ராமதாஸ ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி வச்சாங்கன்னா கைகால் போயிரும், அல்லது விரல் போறதோட நின்னுரும். விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மையாரும் கூட்டணி வச்சா 40 போயிரும், தலையே போயிரும்னு கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர்கிட்ட விஜயகாந்துக்கு ஓட்டு பலம், அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு இருக்குது, அதுவும் ஜெயலலிதாவும் சேர்ந்தாங்கன்னா ஜெயலலிதா ஒன்றும் பதவி இழந்தாலும் உங்களோட பெரிய சக்தி 40 அடிச்சு தூக்கிடுவாங்கிறத நாம சொன்னோம். ஆனா ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்த் கிட்ட 2009 கூட்டணி வைக்கணும்னே நினைக்கல. கலைஞர் என்ன நினைச்சாரு, சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற அந்த புள்ளியில விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா நமக்கு 40 போனாலும் போயிரும்னு, ராமதாஸ் போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணாரு. அந்த அரசியல் நகர்வு தான் ராமதாஸை 98ல் நாம எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியை பற்றி கூட கவலைப்படாம ராமதாஸ் இங்க ஜெயலலிதாட்ட சேருவாருன்னு நினைச்ச சூழ்நிலை நாம அந்த கூட்டணியை உருவாக்கும் போது நம்மளை கண்ணா பின்னாடி கலைஞர் முரசொலியில திட்டல் பேட்டி கொடுக்கறதெல்லாம் அடுத்தால தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ரவீந்திரன் துரைசாமி இந்த விஷயத்திலும் பண்ணிடுவாருங்க லெவல்ல
கலைஞர் அச்சப்பட்டு தான் ராமதாஸை 2009 அதிமுக கூட்டணிக்கு தள்ளி விட்டாரு. அதுதான் ராமதாஸ சீரோவாச்சு. ஆனா உண்மை நிலைமை ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்க்கிற சிந்தனையே கிடையாது. சோ இந்த அரசியல் களம்ங்கிறது ரொம்ப நுணுக்கமானது. மாயாவதி 13% வாக்குல இருக்கிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் எதிர்கூட்டணிக்கு போயிடக்கூடாது. சௌதாலா கிராண்ட்சன் வந்து துஷ்யந்த் சௌதாலா ஒரு செல்வாக்கான தலைவர், அவரு காங்கிரஸ் பக்கம் போயிடக்கூடாது. அகாலிடல் போகாது என்றாலும் போயிடக்கூடாது. அதே மாதிரி சந்திரசேகர் ராவ் போக மாட்டாரு என்றாலும் போயிடக்கூடாது. சீமான் போக மாட்டாரு என்றாலும் போயிடக்கூடாது. இந்த வகையில எல்லாரையுமே மோடி அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சீமானையும் அப்ரோச் பண்றாரு. கண்டிப்பா, சந்தேகமே இல்லாம இந்தியா ஃபுல்லா உள்ள எல்லா கட்சிகளையுமே பிஎம்ஓல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த மரியாதை கொடுக்கறாங்க. ரியல் பொலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு கூட்டணியா வந்து யூபில ஹரியானாவில் சீட்டை கன்வென்ஷன் குறைச்சதுனால நம்மளும் அதே இதுல பண்ணணுங்கிறத அவங்க நோக்கம். குறிப்பா அதுல கிடைச்ச வெற்றி ராஜ்நாத் சிங் கலைஞர் கொடுத்த முக்கியத்துவத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருன்னா மோடி போட்ட திட்டத்துக்கு பெரிய வெற்றி. இந்த மாதிரி சரத்பவார டீல் பண்ணுவார். இன்னைக்கு சரத்பவார் சொல்லிட்டாரா யாரையும் சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்ப சரத்பவார மோடி தரப்பு அப்ரோச் பண்ணாமலா சரத்பவார் இதை சொன்னாரு? காங்கிரஸ் வந்து உத்தவ் தாக்கரே சிஎம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நாம அணி ஜெயிக்கும், யாரையும் சிஎம் சொல்லக்கூடாதுன்னு சரத்பவார் சொல்றாரு. அப்போ மோடி வந்து இதுவரை இந்திரா காந்தி குடும்பம் சந்திச்ச மொராஜி மாதிரிப்பட்ட ஒரு எதிரி இல்ல, வாஜ்பாய் மாதிரிப்பட்ட ஒரு எதிரி இல்ல. இது லெவலே வேற லெவல். அதனால 4வது முறை இவர் வருவாரு. அந்த குடும்பத்தை எந்த வகையிலுமே எந்திரிக்க விட மாட்டாரு. அதனாலதான் ஐடென்டிஃபை த எனிமி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்ற மாதிரி அந்த சோனியா குடும்பம் தான் எதிரின்னு பின் பாயிண்ட் பண்ணி அதற்கு தக்கன ஒவ்வொரு மைக்ரோ மூவ்ஸையும் இந்தியா ஃபுல்லா மோடி பண்ணிட்டு இருக்கிறாரு. போக போக நாம் சொல்றதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் மாதேஷ். இல்ல நீங்க காங்கிரஸை மையப்படுத்தி மட்டுமே சொல்றீங்க. ஏன் இந்த இடத்துல மம்தா ஒரு ஒரு மேஜர் ரோல் எடுத்துட்டா நல்லதுதான். சரத்பவார் ஒரு மேஜர் ரோல் எடுத்துட்டா நல்லதுதான். ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோல் எடுத்து ரொம்ப நல்லதுதான். ஸ்டாலின் வந்து கலைஞர் தெரியும்னுவாரு. பட் இல்ல கலைஞர் இந்திரா காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி, கலைஞர் சோனியா காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி, ஸ்டாலின் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலின் 47% வாக்கெடுத்ததே ஒரு வகையில ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணாததோட இது பெட்டர் தான். எல்லாம் நுணுக்கமா கரெக்டா பார்க்கணும் மாதேஷ். இது ஒரு எமோஷனல் பிளே இல்ல. மோடி ரொம்ப தெளிவான ஆளு, ரொம்ப குய்வைவா விஷயங்களை பண்ணக்கூடியவர். இன்னைக்கு வந்து சரத்பவார் வந்து மகாராஷ்டிரால சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ஷன் கூடாதுன்னு சொல்றதுல இருந்தே நீங்க சில விஷயங்களை அங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் அவர் வந்து ஒரு 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 வெடிகுண்டை தூக்கி போட்டாரு. பாரசைட்டு கிட்ட கவனமா இருந்துடுங்க. முஸ்லீம் ஓட்ட உங்ககிட்டே உறிஞ்சக்கூடிய பாரசைட்டான காங்கிரஸ் கிட்ட கவனமா இருந்துடுங்க. இது யாருக்கு போட்டது? அகிலேஷுக்கு போட்டது, தேஜஸ்விக்கு போட்டது, ஸ்டாலினுக்கு போட்டது, சரத்பவாருக்கு போட்டது, இப்படி ஹேமந்த் சோரனுக்கு போட்டது, எல்லாருக்கும் போட்டது தான். அப்போ அந்த இடத்துக்குள்ள எந்த சூழ்நிலையில எப்படி அரசியல் பண்ணணும், எப்படி அடாப்டபிலிட்டியோட பொலிட்டிக்ஸ் பண்ணுங்கிறது மோடிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஏன் அண்ணாமலை மூலமா எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை இந்து சமூகத்தில் உயரிய விளிம்புகள் கொண்டவங்கலாம் புகழ்ந்து அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல 2வது வர வச்சுட்டாரு, இது நீலகிரியில 2வது வர வச்சுட்டாரு, பொள்ளாச்சிக்குள்ள பல செக்மெண்ட்டுக்குள்ள பாஜக அதிக வாக்கெடுக்கக்கூடிய சூழல். அதிகம்னா திமுக தான் வெற்றி, 2வது வரக்கூடிய அளவுக்கு வச்சுட்டாருன்னா அவருக்கு இந்த இடத்துக்குள்ள எப்படி அண்ணாமலை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணணுங்கிறதும் அவருக்கு தெரியும். எங்க தெரிஞ்சப்பட்டது இங்க பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பெரிய ஸ்தாபனம் இருக்குல்ல, கட்சி அதிமுகன்னு ஒரு கட்சி புறையோடி போயிருக்கு, கடைசி தமிழன் வரைக்கும் போயிருக்கு அந்த கட்சி. எங்க இன்னைக்கு கூட தமிழிசை ப்ரோ எடப்பாடியா இருக்கிறாப்புல, நயனார் நாகேந்திரன் ப்ரோ எடப்பாடியா இருக்கிறாங்க. அவங்க உரிமை, அவங்க கட்சி, அவங்க அதுல கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க, அதை நம்பி அவங்க நிற்கிறாங்க, அவங்க அது கருத்தெல்லாம் சொல்ல உரிமை இருக்குது. என்ன நடக்குது 2029ங்கிறத ரவீந்திரன் துரைசாமியோட அந்த ஸ்ட்ராட்டஜி நாம பேசுறது இதுக்குள்ள இருந்து தான் போகும் மாதேஷ். ஏன்னா வாட் எவர் எம்படட் இன் த மைண்ட் ஆஃப் மோடிஜி could be rekindled by his staunch supporter ரவீந்திரன் துரைசாமி RD team. அதான் மோடி ஃபார் 2029. எஸ் அதுதான் நோக்கம் எங்களுக்கு. அது நல்லா இருக்கு சார். அதான் மோடி ஃபார் 2029 டீம் நல்லா இருக்கு சார், நல்ல டைட்டில் அது. அது நாம தான் இது பண்ணியிருக்கோம். பாரத் பதக்குங்கிற ஒரு நோபல் சோல்
அதை எங்களுக்கு 2014 இன்ட்ரெஸ்ட் பண்ணோம். அன்னையிலிருந்து மோடிக்கான எங்க பணியை 10 ஆண்டுகளுக்கு மேல ரொம்ப திறம்பட செய்துட்டு இருக்கோம். ஆட்காரியமா டிஃப்யூஸ் பண்ணணும், ஆகிர் ஜாட் குஜார் பிளஸ் முஸ்லீம்ங்கிற அதை டிஃப்யூஸ் பண்ணலாம். சரி, காமராஜுக்கு ஒரு ஆன்டி பொலிஷன் வந்த மாதிரி மோடிக்கு வரக்கூடாதுங்கும் போது கோலி சத்திரியர்கள், நம்ம முத்தரையர்கள், ஸ்ரீரங்கத்தை காத்திருக்கக்கூடிய, ரங்கநாதர் காத்திருக்கக்கூடிய முத்திரைகள் மாறிப்பட்ட கோலி சத்திரியாவை மையமாக வச்சு குஜராத்தில் அதில் எதிர்கொண்டாலும் சரி, பல விஷயங்கள் மோடிக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாமளும் அதை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த சீட்டை விடவே மாட்டார், அவரே பிடிச்சிப்பாரு. ஓய்வெல்லாம் அவருக்கு எண்ணமே இல்லை, அவருக்கு அரசியல் ஓய்வே இல்லை மோடிக்கு. அப்படியா? செல்ஃப் ரியலைசேஷனோட நாட்டின் நலன், பாஜகவின் நலன், ஆர்எஸ்எஸ் நலன் எல்லாம் சேர்ந்து தான் மோடி அதை சொல்றாரு. புகழுக்காக தான் அவர் இந்த ஆட்சியே பண்றாரு, நாட்டின் புகழுக்காக. கடைசியில மக்கள் தானே முடிவை தீர்மானிக்க போறாங்க யாரா இருந்தாலும். கண்டிப்பா மக்கள் 3வது முறை மோடிக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்காம விட்டது தவறுன்னு 4வது முறை தனி மெஜாரிட்டி கொடுப்பாங்க. மாதேஷ், நீங்க நிம்மதியா இருங்க. கொடுக்கல சார், அது தவறுன்னு 4வது முறை கொடுப்பாங்க. மாதேஷ், எப்படி சார் கொடுப்பாங்க? ராகுல், மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், பெரிய ஜாம்பவான்கள் பேரெல்லாம், எல்லாம் ஜாம்பவான்களுக்குள்ள எப்படி அரசியல் பண்ண முடியும்னு தெரியும். பாத்தீங்கல்ல, சைக்கிள் ஓட்ட வாரன்னு சரண்டர் பண்ண வச்சுட்டாருல மோடி. எவ்வளவு பெரிய திறமை! தமிழ்நாடு அரசியல் என்னவா தலையிட்டாரா? சின்ன ஒரு நகர்வுல ராகுல் காந்தி, ஸ்டாலின் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, வட போச்சு, 9 எம்பி போச்சு, 10 எம்பி போச்சு, இந்தியாவில் மோடியை கவிழ்க்க முடியும்னு கனவு காண முடியாதே, 22 எம்பி ராகுல் வச்சிருக்காருங்கிற, ஸ்டாலின் வச்சிருக்காருங்கிற புள்ளியில ராகுல சரண்டர் பண்ண வச்சுட்டாரா இல்லையா? ஒரு சைக்கிள்ல அரசியல் இருக்கு. அப்ப சைக்கிள்ல தான் அரசியல் இருக்கு. இது மோடிக்காக சிந்திச்சு மோடியோட இதுல இருந்தாதான் நமக்கு தெரியும். கல்யாணராம என் மேல கோவப்படலாம், அது அவர் உரிமை. அவர் மாதிரி நான் திங்க் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நான் மோடி நன்மைக்கு என்னவோ அதுதான் நம்ம திங்கிங் இருக்கும். மாதேஷ், வர 17 மோடி பிறந்த நாள் 2025ல 75 வயசை கடந்துடுறாரு. கரெக்ட்? அதெல்லாம் பதிவு பண்ணுவோம் சார், வரலாறு பதிவு பண்ணுவோம். இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கணும் சார். இதெல்லாம் ஆயுள் கால பிரதமருக்கு அதெல்லாம் பொருந்தாது. மாதேஷ், விடுங்க. நிறைய விஷயங்கள் சார். 2029 நான் தான் பிரதமர்னு பிரகடனப்படுத்தியிருக்காரு மோடி. அது எப்படியெல்லாம் சாத்தியப்படும்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். காலம் தான் இருக்கிறது, பார்த்து தான் அதெல்லாம் மக்கள் தான் முடிவு எடுக்க போறாங்க. மோடியை மணிசங்கர் நீச்சின்னு சொன்னா, மணிசங்கர் லீச்சி எஜிபேன்னு சொல்லக்கூடிய கோபமும் உணர்வும் எங்களுக்கு இயல்பாட்டே வரும். இந்த நாட்டுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, பிஜேபிக்கு மோடி தலைமை ஆயுட்காலம் வர தொடர்றது, ஆயுட்கால பிரதமராக இருக்கிறது தான் நாட்டின் நலனுக்கும் உகந்தது. செல்ஃப் ரியலைசேஷனோட தான் மோடி அதை சொல்லியிருக்கிறாரு. அவர் புகழுக்காக தான் ஆட்சி பண்றாரே தவிர பதவிங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்படியா? கண்டிப்பாக மதேஷ். இந்தியாவுக்கு ஒரு தலைவன் பிறந்து விட்டான்னு சொல்லவே இல்லை சார். அது ஏற்கனவே நம்ம 19 சொல்லிட்டோம்ல மதேஷ். ரைட் சார், நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நன்றி மதேஷ்.